பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். போற போக்க பார்த்தா அப்பாவும் பையனும் ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சா இங்க அடுத்த ஒரு இடியை வச்சிருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்பாக ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல நான் தான் இதுமேட்டு தலைவர் அப்படின்ற ஒரு அதிரடியான ஒரு முடிவை என்ன பண்ணாரு கொண்டு வந்தாரு. இதனால பாமகல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சி. என்னையா இது, ஐயா இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுப்பாரா, தன்னுடைய பையனையே தலைவர் பதவியில தூக்கிட்டாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க யோசிச்சிருந்தாங்க, மூளையை போட்டு கொடாஞ்சின்னு இருந்தாங்க. ஏன் திடீர்னு ஐயா அன்புமணி மேல எதுக்கு இவ்வளோ ஒரு ஒழுங்கு நடவடிக்கை, தலைவர் பதவியில இருந்து எதுக்கு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு என்ன பண்ணாங்க, மூளையை போட்டு குழப்பிட்டே இருந்தாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா அரசல் பரசலா ஒரு சில விஷயங்கள வந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வராரு, சென்னைக்கு வந்தோடனே அன்புமணி எங்க போயிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சிட போறாரு அப்படின்றதுக்காக, அந்த ஒரு நோக்கத்துக்காகவே ஐயா அவர்கள் தலைவர் பதவியை புடுங்கிட்டாரு அன்புமணி கிட்ட அப்படின்னு. ஏன்னா பாமக தலைவர் பதவிக்கு அப்படின்றவங்களுக்கு தான் அதிக பவர் உண்டு அப்படின்றதுனால அந்த பதவி ஐயா ராமதாஸ் அவர்களே வச்சுக்கிட்டாரு. அது மாத்திரம் இல்லாம ஐயாவுக்கு அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும், அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க பாஜக கூட கூட்டணி இல்லாம அதிமுக கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் அன்புமணியோட பதவி புடுங்கப்பட்டது அப்படின்றலாம் பேசப்பட்டது. ஆனா உண்மையிலேயே என்ன காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க குடும்பத்துக்குள்ள சண்டையில தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து அந்த தலைவர் பதவியை புடுங்கி இருக்கிறதா நம்மளுக்கு செய்தி வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு சில விஷயங்கள ஓப்பனா சொல்ல முடியாது அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தானா ஐயா சொல்றதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது, அது மாதிரிதான் இருக்குது. சரி, ஓகே, அது அவங்க குடும்ப விவகாரம், அதெல்லாம் அப்படி இருக்கட்டும், அது நம்ம அது உள்ள நம்ம போகவே தேவையில்ல, அது ஏன்னா அவங்க பர்சனல், ஓகேவா? ஏன்னா அது அவங்க அக்கா தம்பி மாமா மச்சன் அவங்களுக்குள்ளான சண்டை, அந்த சண்டைக்குள்ள நம்ம போகணும். ஆனா இது பொது வெளியில வந்திருக்கு. தலைவர் பதவியை ஏன் அன்புமணி கிட்ட இருந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் பறிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்குல்ல. நம்ம வெளிப்படையா நம்ம பேசணும்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் எங்க பாஜக கூட போயிட்டு பாமகவை இணைச்சிட போறாரு அப்படின்னு. ஏன்னா பாமக தலைவரா இருந்தா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவங்க கிட்ட அடிப்பணிஞ்சு போற வேண்டிய நிலைமையில ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறதுனால பாமகவை திருப்பியும் பாஜக கூட கூட்டணி வச்சு நம்மள அழிச்சிருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகத்தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் முன்னெச்சரிக்கையா பதவியை பிடிங்கிட்டார். ஆனா இருந்தாலும் ராமதாஸ் ஐயாவுடைய கனவு பலிக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாச்சு. ஏன்னா அதிமுக போயிட்டு பாஜக கூட சரணகதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பாஜக கூட கூட்டணி இருந்தானே, அதிமுக கூட்டணியா இருந்தானே, பாஜக கண்ட்ரோல்ல தானே இருக்க போறீங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சு. சரி, இதெல்லாம் இருக்கும் பொழுது 2 நாளா பாத்தீங்கன்னா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சைலண்டாவே இருந்தாரு. ஏன் சைலண்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமா இருந்தது. சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் போனாங்க, திலகபாமா அவங்களாம் போனாங்க. அவங்க திலகபாமா போகும்போதெல்லாம் அவங்கள சந்திக்கவே இல்லை ஐயா ராமதாஸ் அவர்கள். நீ அன்புமணிக்கு சப்போர்ட் பண்றல, ஆனாலும் அவங்க சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இழுத்து மூடிட்டாரு கதவை. உடனே கோபத்துல என்ன பண்ணாங்க, திலகபாமாவும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயா ஜி.கே. மணி என்ன பண்ணாரு, போனாரு, பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தும் போது ஸ்ட்ரிக்டா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு ஐயா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உயிரோடு இருக்கேன், நான் தான் தலைவர், என்ன சமாதானப்படுத்தணும், அது படுத்தணும், இது படுத்தணும், என் வீட்டு வாசல மெரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா பேசியிருக்காரு. இருந்தாலும் 4 மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகு வெளியே வந்த ஐயா ஜி.கே. மணி அவர்கள் என்ன சொன்னா, எல்லாம் சுமூகமா முடியுங்க, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கட்சியை வழி நடத்துவாங்க, அது எங்களுக்கு மாநாடு வேற இருக்கு, அதனால அந்த மாநாட்டு விவகாரத்தை நாங்க குறிச்சு ஆலோசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்போ காலையில ஐயா அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லங்க, நான் தான் இது வரைக்கும் தலைவர், பொதுக்குழு கூட்டி நான் தலைவர் அப்படின்றத தேர்ந்தெடுத்திருக்காங்க, இது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கு, அதனால சட்டப்படி பாத்தீங்கன்னா நான் தான் தலைவர், என்ன நீக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை 2 நாள் கழிச்சு இப்போ அன்புமணி ஐயா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஓப்பனா சொல்லியிருக்காரு. இது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என் தகப்பனுக்கு நான் ஒரு பையனா இருந்து அவருக்கு புகழ் சேர்ப்பேன், பாட்டாளி மக்கள் என்ற கட்சி மூலமா ஐயாவுடைய
கொள்கையை வந்து நான் நிலைநாட்டுவேன், அவருக்கு நான் புகழ் சேர்ப்பேன், அவருக்கு நான் மரியாதை செலுத்துவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பொங்கி எழும்பி இருக்கிறாரு அன்புமணி அவர்கள். அது மாத்திரம் இல்லாம எங்களுக்கு 12 வருஷம் கழிச்சு சித்திரை முழு நிலவு மாநாடு நடக்க போகுது, இதனாலதான் எங்களோட போக்கஸ் எல்லாம் அங்கதான் இருக்குது. ஏன்னா 12 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஒரு மாநாடு நடக்க போகுது, அதனால எங்க போக்கஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்குது. இந்த மாநாட்டை சிறப்பா செஞ்சு முடிக்கிற வேலை தான் எனக்கு பிரதான வேலை. அதனால வந்து சில உட்கட்சி பிரச்சனை இருக்கு, இது எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைங்க, நாங்க பேசி தீர்த்துப்போம், நீங்களா இது வந்து பெருசு படுத்தாதீங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளும் கொடுத்திருக்கிறாரு. ஐயா என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்லலாம், இது வந்து உங்க குடும்ப பிரச்சனை, நாங்க வந்து பேசி தீர்த்துப்போம், நீங்க வந்து பெருசாக்காதீங்கன்னு. ஆனா பாமக நிறுவனர் இப்போ தலைவராய் இருக்கிற ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு அன்புமணி அவர்கள் சொன்னார்ல, பொதுக்குழு கூட்டி தான் என்ன தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னார்ல, உடனே முக்கியமான பொறுப்பாளர்களை பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் தன்னுடைய தைலாபுர தோட்டத்துக்கு வர சொல்லி அவசர ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கிறாரு. என்னவா இருக்கும் அவசர ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுக்குழு படிதான் நான் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல. சோ நீ இப்படி சொல்றியா, அந்த பொதுக்குழு வச்சே நான் உன் தலைவர் பதவியை தூக்குறேன், அடுத்த தலைவர் பதவி நான் தான் அப்படின்றத திட்டவட்டமா ஆலோசிச்சுட்டு ஒரு பொதுக்குழுவை கூட்டணும்ன்றதுக்காகவே முக்கியமான நிர்வாகிகளையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தோட்டத்துக்கு கூப்பிட்டு. அங்க சில பல ஆலோசனைகள்லாம் நடந்திருக்கான். என்ன ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்ட ஸ்ட்ரிக்டா ஒரே வார்த்தை, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், என்ன சமாதானப்படுத்துன்ற முயற்சியில யாருமே என்ன பார்க்க வராதீங்க, என் கூட பேசாதீங்க அப்படின்றத சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்கு, ஜி.கே. மணி அவர்கள் என்ன சொல்றாரு, என்ன பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா, கூடிய விரைவில் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் 2 பேருமே வந்து இங்க நம்மள சந்திப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு அவரு சொல்லி இருக்கிறாராம். சோ மாறி மாறி கருத்துகள் வருது. ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, இனிமேல் நான் முடிவு பண்ணுதான், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணுதான், அதுல எந்த வித மாற்று கருத்துல முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் எடுத்த முடிவு எடுத்துதான், நான் தான் தலைவர், அன்புமணி செயல் தலைவர், இதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா. ஆனா இருந்தாலும் ஐயா அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தின்படி நான் தான் கட்சிக்கு தலைவரா இருக்கிறேன், என்னை நீக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல அப்படின்றத அவரும் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. என்னவாதான் இருந்தாலும் இங்க பாமகக்குள்ள சில குளறுபடிகள் போயிட்டு இருக்குது, இது எந்த விதத்துல முடியும் அப்படின்றது தெரியல. சோ 2 பேரும் மாற்றி மாறி என்ன பண்றாங்க, கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதுல யாருக்கு பெரும்பான்மை இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பின்வர காலங்களில் பார்க்கலாம். சோ ஐயா ராமதாஸ் அவர்கள் நான் தான் தலைவர் அப்படின்னு அவரு சொல்றாரு, அன்புமணி அவர்கள் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் யாரு தலைவர் அப்படின்றத அவங்களே அடிச்சு முடிச்சுக்கிட்டோம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.